என் மூச்சவ பேச்சவ பேசலும் அழகா எனக்குள்ள கலக்கிற ஆக்சிஜன் அளவு முரளையவ கலையவ அழகிய நிலவவ நிழலிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளியவ சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவதான் காரணமா. என்னம்மா பெல் அடிச்சாங்களே, யார் வந்தா? எல்லாம் இந்த வானர கூட்டம் தான் வந்துச்சு. யாரு? அமிர்தாவோட சொந்தக்காரங்களோ? ஆமாண்டி, இவ மாசமா இருக்கேன்னு போன் அடிச்சு ஊரே சொல்லியிருக்கா. அவங்களும் வந்து பாத்துட்டு போறேன்ற பேர்ல எல்லாரும் வந்துட்டாங்க. அப்படியாம்மா? இதுல ஒரு கூத்து என்னன்னா, அவங்க அப்பங்காரன் வரவே இல்லடி. என்னம்மா சொல்ற? ஆமாண்டி, பெத்த அப்பன் தானே, அம்மா தான் விட்டுட்டு போயிடுச்சு. கட்டிட்டு வந்த அம்மாவாவது வந்து பாத்துட்டு போகுது. இந்த ஆளுக்கு பெத்த பொண்ணு மேல அக்கறை இருக்கா பாரு. பொண்ணு மாசமா இருக்கேன்னு சொல்லியிருக்கே, ஒரு 8 வந்து பாத்துட்டு போன்ற அறிவு இருக்காது அந்த ஆளுக்கு. ஆமாம்மா, இந்நேரம் உங்க அப்பாவா இருந்தா பக்கத்துல கட்டி கொடுத்துருந்தா டெய்லி வந்துட்டு போயிருப்போம். இந்த ஆளுக்கு நடந்து போற டிஸ்டன்ஸ் தான், பொண்ணை வந்து எட்டி பாத்துட்டு போறதுல அப்படி என்ன குடிமொழிவு போயிட போகுது? கேட்டதுக்கு அந்த கிளை என்ன தெரியுமா சொன்னுச்சு? என்னம்மா சொன்னா? அவ சொல்றா, கடையில ஏதோ சரக்கு வந்து இறங்கியிருக்கான், அதை இறக்கி போடுறதுக்கு ஆள் இல்லையா, அதனால மகனை அனுப்பி வச்சிருக்காவலாம். ஏன் கடை பசங்க எவனும் கிடையாதாமா? இல்ல நான் கேக்குறேன். இந்த விமலா சொன்னா. யாரு? விமலாக்காவா? ஆமாண்டி, கடையில எத்தனை வேலையாள் இருந்தாலும் இந்த மனுஷன் யாரை விடணும் யாரை விடக்கூடாதுன்னு அவர் தான் சொல்லுவாராம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஆளு தான் கடை ஆளை கூப்பிட்டுருக்க மாட்டாரு, அதனாலதான் எவனும் வந்திருக்க மாட்டான். சரியான கஞ்ச பிசினாரிடிவன். போய் இறக்கி போட்டுக்கிறது. அப்புறமா மகளை வந்து ஒரு 8 பாத்துட்டு போனா என்ன? இல்ல வேலைதான் இருந்துச்சுன்னு சொல்றியல, அப்புறமா வந்து மகளை ஒரு 8 பாத்துட்டு போனா என்னவா? அதெல்லாம் விட்டுட்டு கடை தான் முக்கியமா அவருக்கு. ஆமாம்மா, இந்த ஆள்லாம் இப்படிதான் இருப்பாரு. இவ என்ன ஆட்டம் போடுறா பாரு. பெத்த ஆத்தா விட்டுட்டு போயிடுச்சு, பெத்த அப்பன் அவ முக்கியம் இல்ல, கடை தான் முக்கியம். 2வது பொண்டாட்டி புள்ளதான் முக்கியம். அவனுக்கு சம்பாரிச்சு கொடுக்கறதுக்காக தானே இப்ப கடையில போய் உட்காந்துருக்காரு. இவளுக்கு இவ்வளோ ஏத்தம். சொந்த வீட்லயே ஒரு சப்போர்ட்டும் கிடையாது, ஒரு ஆதரவு கிடையாது. இங்க வந்துகிட்டு என்ன மிரட்டுறா பாரு உன்னைய. நீ தாம பார்த்து நடந்துக்கணும். இப்படியாப்பட்ட ஆள் எப்படி இருக்கானா, அப்ப நீ எப்படி இருக்கணும்? உனக்கு என்ன ஒன்னும் இல்லாமையா கிடக்கு? 10 கோடிக்கு சொத்து இருக்கு, 10வது வரைக்கும் நான் இருக்கேன், அம்மாச்சி இருக்கு, இம்புட்டு பேர் இருந்தும் அவ உன்னை இவ்வளோ பேச்சு பேசுறா. நீ தைரியமா இருமா, இந்த புள்ள பூச்சிக்கெல்லாம் பயந்துகிட்டு இருக்காத. என்ன புரிஞ்சுதா? ஆமாண்டி, நான் எதுக்கு இவளுக்கு பயப்படணும்? காட்டட்டும், வீடியோவை எடுத்து காட்டட்டும், என்ன வேணாலும் சொல்லட்டும். நான்லாம் பயப்பட போறதே இல்லை. அப்படி இருமா. என்ன மிஞ்சி மிஞ்சி போனா பாண்டி பையதானே, அவன்கிட்ட நீ முன்னாடியே போன் அடிச்சு சொல்லிடு, உன் பொண்டாட்டி இப்படி எல்லாம் பண்றா அப்படின்னு சொல்லிடு. அவனும் புரிஞ்சுப்பாமா. ஆமாண்டி, என் புள்ள கண்டிப்பா என் பேச்ச மட்டும்தான் கேட்பான், ஊரான் பேச்செல்லாம் கேட்க மாட்டான், தெரியுதுல? நீ எதுக்கும் பயப்படாத, தைரியமா இரு. என்ன நடந்தாலும் பாத்துக்கிடலாம். சரிடி. பாருமா, பாண்டி பையகிட்ட முதல்ல போன் அடிச்சு சொல்லு, அவ பண்ணதையும் சொல்லு, அவன் வீட்டு ஆளுங்க வந்ததையும் சொல்லு. சொன்னதுக்கு அப்புறம் உன் பொண்டாட்டி இப்படி எல்லாம் பண்றாடா, நீயே ஒரு வார்த்தை கேட்டுரு அப்படின்னு சொல்லிடு. அப்பதாமா அவ அடங்குவா, இல்லனா இப்படியே தான் அடங்காம திரிவா. ஆமாண்டி, முதலையே நான் அவன்கிட்ட சொல்லியிருக்கான். இப்போ ஒன்னும் கெட்டு போகல, அவன் வர நேரம் தான். அவன்கிட்டே நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஆமாம்மா, நீ சொல்லிடு. இந்த பிள்ளை சொல்லி இது பண்றக்காட்டி நீ முந்திக்க. சரிடி. அடியே, அந்த பையதான் வரான்னு நினைக்கிறேன், நீ போன வச்சிரு. சரிம்மா. மா மா என்ன மா என்னமாச்சு? இப்ப எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? டேய், நான் வேணா இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டுமா? என்னம்மா, உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? இல்லடா, நான் பேசுறதெல்லாம் குத்தமா நினைக்கிறாடா, அப்புறம் நான் எதுக்குடா இந்த வீட்டுல இருக்கணும்? என்னம்மா நடந்துச்சு? இல்லடா, பேசுனது தப்புதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா ஏதோ கோவத்துல வந்த வார்த்தைடா அது. அதை வீடியோ பிடிச்சிக்கிட்டு உங்ககிட்ட சொல்லிடுவேன்னு முன்னே பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருக்காடா. என்னம்மா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. இல்லடா, நான் தான் அவளுக்கு குழந்தை நல்லபடியா பிறக்க கூடாதுன்னு சொல்றாடா அப்படின்னு சொன்னேன்ல. ஆமா, நீ அவகிட்ட அதை கேட்கவே இல்ல. நான் கேட்டேமா, அந்த மாதிரிலாம் நான் சொல்லவே இல்லைன்னு சொல்றா. அம்புட்டு நடிப்புடா. காலையில நீ வந்து அவ கூட பேசிக்கிட்டு இருந்த இல்ல? ஆமா, அப்பெல்லாம் நல்லா தாண்டா பேசிக்கிட்டு இருந்தா. நீ போனதுக்கு அப்புறம் வேற மாதிரி மாறுனா. அப்புறம் மாறிட்டு நீங்க இந்த மாதிரி நடிக்கிறீங்க, உண்மையாலுமே எனக்கு குழந்தை பிறக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்றாடா. என்னம்மா சொல்ற? ஆமாண்டா, ரொம்ப வார்த்தையெல்லாம் வளர்ந்துச்சு. அப்ப நான் பட்டக்குன்னு உன்னோட கரு நல்ல கருவே இல்ல, நீ வாந்தியே எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டேன். அதுவும் நானா சொல்லலடா, அவளாதாண்டா என்னை சொல்ல வச்சா. அந்த அளவுக்கு என்னை டார்ச்சர் பண்ணாடா. ஏமா இப்படி பண்ற? அதான் அந்த மாதிரி கேரக்டர்னு தெரியுது இல்ல, நீயும் எதுக்கு கூட கூட பேசிக்கிட்டு இருக்க அவ கூட? இல்லடா,
அவ இந்த மாதிரி வார்த்தையை புடுங்குவான்னு எனக்கு சத்தியமா புரியவே இல்லடா. அப்புறமா வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு நான் என் வீட்டுக்காருக்கு காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டா. எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. அவ அந்த மாதிரி காட்டினானா சத்தியமா கோபத்துல தாண்டா நான் அந்த மாதிரிலாம் சொன்னேன். மனசறிஞ்சு உனக்கும் உன் பொண்டாட்டிக்கு நல்லதுதான் நடக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அவ அப்படி நினைக்கிறாடா. நீயும் சும்மா இருக்க மாட்டேங்கிற, அவளும் சும்மா இருக்க மாட்டேங்கிறா. 2 பேரும் கடந்துக்கிட்டு ஏன் உசுரதான் வாங்குறீங்க? ஏமா நீ வேற இப்ப அத ஒரு பாட்டா பாடிக்கிட்டு இருப்பா. தப்புதான்டா. ஆனா நீதான் எனக்காக பேசணும். என்னத்த பேச சொல்றீங்க? இப்ப வீடியோ ஆதாரத்தை எடுத்து காட்டுவா. பாரு உங்க அம்மா இந்த மாதிரிலாம் பேசுறாங்கன்னு. பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது யோசிக்கிறது இல்லையா? தப்புதான்டா, பேசுனது தப்புதான். அதுக்கப்புறமா நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன். ஆனா அதுக்கப்புறமா அவ வீடியோ எடுத்துக்கல. வீடியோ எடுத்து வச்சிருக்கான்னு சொன்ன உடனே நான் தெரியாம பேசிட்டேமான்னு மன்னிப்பு கேட்டேன். நான் என்னடா பண்ணட்டும்? என்னமோ பண்ணுங்க. ஏன் ஏமா வாயை கொடுத்து மம்பள மாட்டிக்கிற? இன்னும் அவ என்ன ஆட்டம் போட போறாளோ தெரியல. நீ தாண்டா எனக்காக பேசணும். நான் சொன்னது தப்புதான். அவ என் வாயை புடுங்குறாடா. நான் என்னடா பண்ணட்டும்? என்னமோ பண்ணி தொலைங்க. வீட்டுக்கு மனுஷன் நிம்மதியா சாப்பிட விடுறீங்களா? வந்தோடனே பஞ்சாயத்து. நீ ஒரு பக்கத்து உட்காந்து ஒப்பாரி வைக்கிற, அவ ஒரு பக்கத்து உட்காந்து ஒப்பாரி வைக்கிறா. இதெல்லாம் எனக்கு தேவையாமா? மனுஷன் நிம்மதியா கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியல. எல்லா தப்பு என்னாலதான்டா. அதனாலதான்டா நான் இந்த வீட்டை விட்டே போறேன்னு சொல்றேன். நீ நிறுத்தி வச்சு கேட்கறதுனாலதான் நான் இப்படி சொல்றேன். உன்னால முடிஞ்சா எனக்குன்னு ஒரு தனியா வீட்டை பார்த்து கொடுத்துரு. உன் பொண்டாட்டிக்கும் உனக்கும் இடம் இல்ல. நான் எப்பவுமே வரமாட்டேன். இது சத்தியம்டா. என்னம்மா? ஆமாண்டா. அப்புறம் நீயும் இந்த மாதிரி பேசுற. நான் தான் சொல்லிட்டேல தெரியாம ஏதோ பேசிட்டேன்னு. நீயும் இந்த மாதிரி என்னை எடுத்தறிஞ்சு பேசுனீனா அப்புறம் நாளை பின்ன அவ எப்படா என்னை மதிப்பா? எல்லாம் பண்றதெல்லாம் பண்ணிரு. அப்புறம் உட்காந்து என்கிட்ட வந்து அழுதுகிட்டு. வேற என்னடா பண்ண சொல்லட்டும்? நீ தான் இந்த பொண்ணு வேணும் வேணும்னு கட்டின. என்னெல்லாமா பண்றா தெரியுமா? நீ இருக்கும்போது ஒரு மாதிரி, நீ இல்லாத போது ஒரு மாதிரி நடந்துக்கிறா. எனக்கு தெரிஞ்சு இவளுக்கு மனநல பாதிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். மா நீ வேற கிறுக்கு மாதிரி ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காதமா. ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் உனக்கே அந்த மாதிரி தெரியுதா இல்லையான்னு மட்டும் பாரு. நீ வேறமா. அப்புறம் இன்னொரு விஷயம் நடந்துச்சு. இன்னொரு விஷயமா? என்னது? அமிர்தா அவ மாசமா இருக்கான்னு அவங்க வீட்டு ஆளுங்கள்ட்ட எல்லாம் சொல்லியிருக்கா போல. சரி. அவங்க அப்பத்தா தாத்தா அம்மா அக்கா எல்லாரும் வந்து பார்த்துட்டு போனாங்க. எப்போ வந்தாங்க? இப்பதான்டா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டு போனாங்க. ஓ. ஆனா அவங்க அப்பா மட்டும் வரலடா. என்னது? அவளோட அப்பையும் வரலையா? ஆமாண்டா. கேட்டதுக்கு அவங்க அப்பதான் சொன்னாவ அவருக்கு ஏதோ வேலை இருக்கான், லோடு வந்திருக்கான், இறக்கி போடணும், அப்புறமா வந்து பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டாராண்டா. என்ன அவங்க அப்பா மட்டும் வந்து பார்க்க வரல. அமிர்தாவும் பாவம் அவ நினைச்சுக்கிட்டே கிடந்தா. இது ஏன் உங்க மாமனாருக்கு புரியவே மாட்டேங்குது? அந்த ஆளு ஒரு கூமுட்டை. பொண்ணு மாசமா இருக்கே வந்து பார்க்கணுன்ற அறிவெல்லாம் இருக்காது. அதையும் தடா கேட்டேன். கேட்டதுக்கு அவ என்ன திமுறா பேசுறாடா. ஏண்டா ஏதோ நான் பேசுனது உண்மைதான், நியாயமாவும் தானே கேக்குறேன். அதுக்கும் என்னை எடுத்தறிஞ்சு பேசினா என்னடா? என்னை நீ தாண்டா காப்பாத்தணும். நீதாம தேவையில்லாம எல்லாம் எல்லாத்தையும் பேசிவிட்டு என்னைய கொத்து கொத்து விட்ற. டேய் ப்ளீஸ்டா, எது சொன்னாலும் காதுல வாங்கிக்காத மாதிரியே இருந்துரு. அப்படி மட்டும் இருந்துட்டேன்னா அவ அதுக்கப்புறமாட்டு எதுவும் சொல்ல மாட்டா. வீடியோ வேற எடுத்து வச்சிருக்காளே. எப்படியாவது அவ போனை வாங்கி டெலீட் பண்ணிடுடா ப்ளீஸ்டா. எனக்காக இது பண்ணு. அவ பேசின பேச்சுக்கு என் ஈழ குடலையே ஆடிடுச்சு. இப்ப நான் போனமா தான் நிக்கிறேன். அதை போய் என் சொந்தக்காரங்களுக்குலாம் அனுப்புறேன்னு சொல்றாடா. என்ன? ஆமாண்டா, ரொம்ப பிளாக்மெயில் பண்றாடா. நீதான் எப்படியாவது அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும். சரிம்மா. சரிடா, இனிமே உன் பொண்டாட்டிக்கிட்ட வாயை கொடுக்க மாட்டேன். இன்னமேட்டாவது அவகிட்ட ஜாக்கிரதையா இருங்க. ஏதாவது ஒண்ணு வம்பளுத்து வேணுக்குனே வீடியோ எடுத்து வச்சு நம்மளுக்கு இருக்காக்கி போட போறா. அதை தாண்டா நானும் சொல்றேன். இதாண்டா அவளை கண்டிச்சு வைக்கணும். சரி சரி, நான் என்ன இதுன்னு பாத்துக்கிறேன். இப்ப எங்க ரூம்ல தானே இருக்கா? ஆமாண்டா. சரி நகருங்க, நான் போய் பாக்குறேன். சரிடா. பரவாயில்ல, நம்ம பையனுக்கும் நம்ம மேல அன்பு பாசம் எல்லாம் இருக்கு. நீ யாருமா என் பொண்டாட்டிய பேசுறதுக்குன்னு கேட்காம நீயே வாய முடிட்டு அமைதியா இருக்கலாம்லமா? அவதான் அந்த மாதிரியும் தெரியுதுல்ல அப்படின்னு எனக்காக பேசலாம். என் பையன் என்னைக்கும் அவ பின்னாடி போகவே மாட்டான். குழந்தைய சுமக்கிறதுனால தானே நீ எந்த ஆட்டம் போடுற? ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா எவ்வளோ ஆட்டம் போடுவ? பாப்போண்டி, உன்னை இதே மாதிரி டார்ச்சர் பண்ணி எப்படி உனக்கு குழந்தை பிறக்குதுன்னு நானும் பார்க்குறேன். மேடம் சொல்லுங்க. ஆள் எந்த அளவுக்கு பெயினா இருக்கு? என்னால் அசைக்கவே முடியல. அதுதான் மேடம், எலும்பு கொஞ்சம் உடஞ்சிருக்கு. அச்சச்சோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாவு கட்டு போட்டால் சரியா போயிடும். என்ன ஒரு 5-6 மாசத்துக்கு நடக்க முடியாது, அது மட்டும்தான். உங்களை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்குல்ல?
என் பொண்ணு இருக்கா மேடம், உங்களை வச்சு பார்த்துக்கோங்க. காலு கொஞ்சம் அசைக்க முடியாம தான் இருக்கும். சரிங்க மேடம். இதில் டேப்லெட்லாம் எழுதி கொடுக்குறேன். வேற எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே மேடம். ஏ ஜீவா அழாத, அதுக்கு ஒண்ணு இருக்காது. சொல்றல கேளு ஜீவா. எல்லா பிரச்சனைக்கும் நான் மட்டும்தான் காரணம். லக்ஷ்மி. ஆமாங்க, அவங்க நல்லா தான் இருந்தாங்க. நான் தான் டூர் போகும்போது புவனாவே சேர்ந்து கூட்டிட்டு போலான்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன். அவங்க பாட்டுக்கு வீட்டுல இருந்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி கீழே விழுந்திருக்க மாட்டாங்கல்ல. எல்லா பிரச்சனைக்கும் நான் மட்டும்தானே காரணம். மா என்னம்மா பேசுறீங்க? நீங்களா வாழைப்பழத்தை அங்க போட்டு வச்சீங்க? அவனா ஒரு புறம்போக்கு பைய வாழைப்பழத்தை தின்னு போட்டு டஸ்ட்பின்ல போடாம ரோட்ல போட்டு வச்சிருக்கான். அதை இவங்க பார்க்காம வந்து நடந்து விழுந்துட்டாங்க. அதுக்கெல்லாம் நீங்க எப்படி பொறுப்பாக முடியும்? இல்லடா, எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம். புவனா பாவம், இந்த மாதிரிலாம் அடிபட்டதே இல்லை. கண்டிப்பா காலு எலும்பு உடஞ்சாலும் உடஞ்சிருக்கும். அம்மா நீ வேற சும்மா இருமா. டாக்டர் வந்து எதா இருந்தாலும் சொல்லட்டும். இவ வேற பயந்துகிட்டே இருக்கா. லக்ஷ்மி, எது நடந்தாலும் போனாம நம்ம வீட்டுல வச்சே பாத்துக்கலாம். நீ எதுக்கும் கவலைப்படாத. இல்லைங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மா சும்மா இருமா. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க எதுக்கு இவ்வளவு பேர் கூடி இருக்கீங்க? மேம், பேஷண்ட் என்னோட அத்தை தான். மேம், எங்க அம்மா எப்படி இருக்காங்க? இப்போ எதுக்கு இவ்வளோ க்ரௌடு? அதாவது 2 பேர் இந்த வார்டில் இருந்தால் போதும், மற்றவங்களாம் ரிசப்ஷனில் போய் உட்காருங்க. மேம், எங்கள் அம்மா எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்க மேம். அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா. என்ன கால் எலும்பு தான் கொஞ்சம் உடஞ்சிருக்கு. ஐயோ பாவம், எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டாங்க, துடிச்சுட்டாங்க. பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைம்மா. என்ன ஒன்று, ஒரு 6 மாதத்துக்கு அவங்களால எழுந்து நடக்க முடியாது. நீங்கள் தான் அவங்கள பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். நான் பார்த்துக்கிறேன் மேடம், எங்கள் அம்மாவை நான் பார்த்துக்கிறேன். ஓகேம்மா, நீங்கள் தான் அவங்க பொண்ணும்? ஆமாம் மேடம். எங்கள் அம்மாவை நான் இப்போ பார்க்கலாமா? பேஷண்ட்டுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பார்க்குறதுனா போய் பாருங்க. ஓகே மேடம். மேடம் நானும் போய் 2 பேராக போய் உள்ளார போய் பார்த்துட்டு வாங்க. தேங்க்ஸ் மேடம். பாவம் போனா ரொம்ப வளைச்சிருக்கோம்ல. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இருக்காதுமா. டாக்டர் தான் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்படி இல்லைன்னா ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். எலும்பு தான் உடஞ்சிருக்கு. அதை மாவு கட்டு போட்டா கண்டிப்பா சரியா போயிடும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எல்லா தப்பும் என்னாலதான். திரும்பி திரும்பி அதே நினைச்சா வருத்தப்படாதீங்கம்மா. வாங்க போனா அம்மாவை போய் பார்த்துட்டு வந்துருவோம். சரிம்மா. ஏங்க நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. சரிங்க. யார் அங்க வாழைப்பழத்தை போட்டிருப்பா? நம்ம போகும்போது அங்க வாழைப்பழமே இல்ல. வரும்போது பார்த்தா வாழைப்பழ தோல் கிடக்கு. அதுவும் ஒரே இடத்துல கிடக்காம அங்க ஒண்ணு இங்க ஒண்ணும் கிடக்குது. யாரோ பிளான் பண்ணி தான் போட்டுப்பாங்களோ? யாரு போட்டிருப்பா அப்படி? புவனாவுக்கு அவ்வளவு பெரிய எதிரி இருக்காங்களா? என்னால நம்பவே முடியலையே. என்னம்மா, ரொம்ப வலிக்குதாம்மா? எல்லாம் ஒண்ணு இல்லடா, லைட்டா எறும்பு கடிச்ச மாதிரி தான் இருக்கு. எனக்கு தெரியுமா, எலும்பு உடஞ்சா எப்படி வலிக்கும்னு எனக்கு தெரியும். நான் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தானே இப்படிலாம் சொல்றேன். அப்படிலாம் இல்லடா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டரே சொல்லிட்டாங்க. இப்ப பாரு, பெரிய ஆபரேஷன்ல கொண்டு போய் விட்டு இருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும்? அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போறது? என்னத்த எப்படி பேசுறீங்க? நாங்களா இல்லையே உங்க கூட? இல்ல மாப்பிள்ள, என்னதான் இருந்தாலும் நான் பொண்ணுக்கு அம்மா. மாப்பிள்ள வீட்டு வந்து உட்காந்து சாப்பிடுறது தப்பு. நாங்களாம் உங்களை அப்படி நினைக்கவே இல்லை. இப்ப கீழே விழுந்ததுக்கு கூட அம்மா எவ்வளவு வருத்தப்பட்டாங்க தெரியுமா? நான் தான் எல்லா தப்பும் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி வெளியே நின்றுட்டு அழுதுட்டு இருக்காங்க. என்னது, லக்ஷ்மி அழுகுறாங்களா? ஆமா அத்தை, நம்மளே வச்சு பாத்துக்கலாம்டான்னு சொன்னாங்க. வேணாம் மாப்பிள்ள, அதெல்லாம் முடியாதுமா. உன்னை நாங்க தனியா அனுப்ப மாட்டேன். நீ என் கூட என் வீட்டுல தான் இருக்கணும். நான் தான் உன்னை நல்லபடியா பாத்துப்பேன். 6 மாசம் ஆகுமா காலு கூடி வரத்துக்கு. அது வரைக்கும் நீ ஒத்தையில எப்படிமா கஷ்டப்படுவியா? சொல்றத கேளுமா. இல்லம்மா, நான் சொன்னா கேட்க மாட்டேன். உன்னோட அத்தையை போய் கூட்டிட்டு வரேன். அவங்க சொன்னா தானே நீ கேட்ப. இரு, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். ஏய் ஜீவா, சொல்ற பேச்சே கேட்க மாட்டேங்கிற. அத்தை பாருமா, அத்தையை நான் கூட்டிட்டு வந்துட்டேன். அவங்க சொல்லியாச்சு, நீ கேட்குறியான்னு பார்ப்போம். நீங்க சொல்லுங்க லக்ஷ்மி, நான் எதுக்காங்க உங்களுக்கு சிரமத்துக்கு? இதே மாதிரி நான் பண்ணியிருந்தா எனக்காக நீங்க வந்து பாத்துக்க மாட்டீங்களா? ஐயோ லட்சுமி, அந்த மாதிரிலாம் இல்ல. இவ்வளோ வருஷமா உங்களை தப்பா நினைச்சிட்டேன். இப்பதான் கொஞ்ச நாள் நல்லா சந்தோஷமா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்காட்டி ஒரு மனக்கசப்பு வந்துருச்சு. எல்லாத்துக்கும் நான் மட்டும்தான் காரணம். ஐயோ லட்சுமி, அப்படிலாம் இல்ல லட்சுமி. அப்படின்னா இல்ல தானே? ஆமா லட்சுமி, அப்படிலாம் எதுவும் கிடையாது. நான் வாழைப்பழத்தோட வலிக்கு விழுந்ததுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க பாவம்? அப்ப எதுவும் இல்லைல்ல? எதுவும் இல்லை லட்சுமி. எதுவும் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு எங்க வீட்டுக்கு வரத்துக்கு தயங்குறீங்க? அது வந்து நீ எதுவும் சொல்லக்கூடாது. உடம்பு குணமா ஆகிற வரைக்கும் என் வீட்டில் தான் தங்கணும். இது இந்த லட்சுமியோட உத்தரவு, சரியா? வேணான்னு சொல்லக்கூடாது சொல்லிட்டேன். என்ன லட்சுமி, இவ்வளோ தூரம் கூப்பிட்றோம்ல, அதில் தனியாக நீ எப்படி கஷ்டப்படுவ? இங்கன்னா நானும் உன் பொண்ணு உன் மாப்பிள்ளை எல்லாரும் இருப்போம். ப்ளீஸ் புவனா வாங்க. சரி. அப்பாடா, இப்போதான் உசுரே வருது. ஆமா அத்தா, நீ முதல்ல கண்ணை தொடாத்தா. எனக்கு எதுவும் இல்லை. ஆப்ரேஷன் வரைக்கும் போகாம ஏதோ கட்டோட முடிஞ்சதேன்னு நம்ம தான் நினச்சிக்கணும். ஆனால் என்னால் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கமா. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ மாப்பிள்ளை லக்ஷ்மி சீதா எல்லாரும் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? சரிம்மா, முதல்ல கண்ணை தொட. துடைக்கிறேம்மா. இதே மாதிரி மாப்பிள்ளை கூட சந்தோஷமா இருக்கணும், சரியா? சரிம்மா. டாக்டரு நாளைக்கே உன்னை டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்க. சரிம்மா, நைட்டு உன் கூட நானே தங்குறேம்மா. இல்லை ஜீவா, நான் தங்கி பார்த்துக்கிறேன்.
அத்தை உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? எல்லாத்துக்கும் நான் தான் நினைக்கும் போது என்னால் ஒன்றுமே செய்ய முடியலன்னு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குமா. இந்த வாய்ப்பை செஞ்சு கொடுத்தனாலாவது பரவாயில்ல, குற்ற உணர்ச்சியிலேருந்து கொஞ்சமாவது வெளியில் வருவேன். அதுக்கு தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். சரிங்க அத்தை. சரிம்மா. ஹலோ, என்ன இந்த ஒரு பேஷண்ட்ல இவ்வளோ க்ரௌடு? சிஸ்டர் இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவோம். என்ன சார், டாக்டர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரவுண்ட்ஸ் வந்துருவாங்க. அப்புறம் எங்களை தான் கத்துவாங்க. 2 பேராக தானே அனுப்பப்படாங்க. நீங்கள் 4 பேராக பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கு தான் இன்ஃபெக்ஷன் ஆகும். ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. வெளியில் வாங்க அந்த வரோம் மேடம். சார், வெளியில் வாங்க சார். ஜீவா, நான் போயிட்டு வரேன், என் அம்மாவை பார்த்துக்கோ. சரிங்க மேடம். உங்களுக்கும் தனியாக சொல்லணுமா? உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க, ரெஸ்ட் எடுக்கட்டும். அப்போதான் மனசு நல்லா இருக்கும். சீக்கிரமாகவும் எழுந்திரிச்சு நடப்பாங்க. ப்ளீஸ் மேடம், வெளியில் வாங்க. 3 பேர் வெளியில் வாங்க. இதோ வரோம் சிஸ்டர். போனா சொல்லுங்க லட்சுமி. உடம்ப பார்த்துக்கோங்க, எதுனாலும் கூப்பிடுங்க, நாங்கள் வெளியில தான் நிற்கிறோம். சரி, பேசுனது போதுமா? வாங்கம்மா. டாக்டர் ரவுண்ட்ஸ் வந்தாங்கன்னா என்னை தான் திட்டுவாங்க. இதோ வரேன் சிஸ்டர்.